ஆமாங்க, உங்க அண்ணன் மனசை அவன் மாத்த பாக்குறான். ஹாய், ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு போறோம். அம்மா பழைய ஃபோன் தாங்க மேம் போடணும். ஏதோ சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி இருக்குங்க. பேக்கேஜிங் பண்ணியாச்சு. கார் வாங்கி 7 வருஷம் ஆகுதுங்க. 7 வருஷத்துல இப்பதான் நாங்கள் இன்டீரியர் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்டீரியர் ஒர்க் அதுவும் ரொம்ப கம்மியான இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்பலாம் இல்லை. எக்ஸ்டீரியரா? இன்டீரியரும் பண்ணியிருக்கோம், எக்ஸ்டீரியரும் பண்ணியிருக்கோம்ல. 2 நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் பண்ணியிருக்கோம். காருக்குன்னு செலவு பண்ணது இப்போ தான். அப்பப்போ சர்வீஸ் பண்ணுவோம். இப்போ தான் கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கோம். வேலை பார்த்து வச்சுருக்கோம் காரை. இந்த ஸ்க்ரீன்லாம் போட்டு, பேக் கேமரா போட்டு, குரோமியம்லாம் வச்சு, இந்த இடத்துல இந்த பேர் என்ன, சன்ஃப்ளீம் போட்டு, அப்புறம் இந்த இடத்துல இந்த இதுக்கு பேர் என்ன என்னென்னமோ போட்டிருக்காங்க, எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. இங்கேருந்து கிளம்பிட்டோம். பேக் கேமரா, பேக் பம்பரு, குரோமு எல்லாம் போட்டாச்சுங்க. அது ஒரு அமௌண்ட் வந்துருச்சு. பல்க் செலவு வச்சிருச்சு. அதனால இப்போ நாங்கள் ஊர் கிளம்பி போயிட்டுருக்கோம். தஞ்சாவூர் போயிட்டுருக்கோம். ரொம்ப வருஷமாக இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு சில பிளான்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சேனல் பாருங்கள், வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிலாம் நிறைய, நிஜ கதையெல்லாம் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே இந்த வீடியோலாம் போட்டு கதையெல்லாம் சொல்கிறேன்னு நிறைய பேர் என் மேலே கோபமாக இருக்காங்க. நல்லா பேசுகிறவங்களாம் பேசுகிறதில்ல. அவங்க, நான் பொதுவாக சொல்கிறேன், வீடியோவில் பொதுவான விஷயங்கள் சொல்கிறேன். அவங்க கூட ரிலேட் பண்ணிக்கிட்டு கோபமாக வருத்தமாக பேச மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? நான் என் வேலையை பார்க்குறதா இல்லையா? மிதுல், கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கோ. நாங்கள் கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்தால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். எல்லாரும் பாருங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எங்களால் பட்டன்ஸ்லாம் அடிக்க முடியும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எல்லோரும் வீடியோஸ்லாம் போடுறாங்க, இது மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் வாங்கி. எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய். இங்கே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஏரியா பேர் என்ன? போரூர் டோல்கேட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக், எவ்வளோ தூரத்துக்கு கார் நிற்கிது. மணி எத்தனை? 11 ஆகவே இல்லை, இன்னும் 10:55. எவ்வளோ டிராஃபிக்கு. பாருங்க, இப்போதான் நகருது. எல்லாரும் சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டுட்டீங்களா? என்ன சாப்பிட்ட? சிக்கன் குழம்பு, தோசை. ஏய், தோசையும் சட்னியும் சாப்பிட்ட? சிக்கன் குழம்பு. நீயா? நீ என்ன சாப்பிட்ட? சிக்கன் குழம்பு, தோசை. யாரும் என் பக்கத்தில் வராதிங்க. ஏன்? இன்னைக்கு ஃபுல் வெஜிடேரியன். நீங்கள் மட்டும்தான், நாங்கள் இல்லை. நான் வெஜிடேரியன். வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நான்வெஜ்ஜை சாப்பிட்றதில்ல. அந்த மாதிரி நாட்களில் வெளியிலலாம் எங்கேயாவது போனால் வெஜ்ஜு தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த முட்டையெல்லாம் வெஜ்ஜு தான் சொல்லி, வெஜ்ஜுன்னு சொல்லி வெஜ்ஜில் சேர்த்துட்டிங்களா முட்டையை? அதே மாதிரி இந்த சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் வெஜ்ஜில் சேர்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு புண்ணியமாக போகும்.
ஆனால் வெளிலலாம் போனால் வந்தால் சாப்பிட முடியாமல் இருக்க முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி பாருங்கள் சித்ரா பௌர்ணமி, நான்வெஜ்ஜு சாப்பிட முடியுமா? பாவம் இல்லையா? வெஜ்ஜு தானே சாப்பிட்ணும். அதனால் வெஜ்ஜு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் புண்ணியவான்கள்லாம் சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் மட்டும் வெஜ்ஜில் சேர்த்து விட்ருங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். எங்களை மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நான் சிக்கன் தான் சாப்பிடுவேன். ஆமாம். சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும். மம்மி செஞ்சால் மட்டும்தான் பிடிக்கும். ஏன்னா மம்மி சூப்பராக செய்வாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் லீவுக்கு தஞ்சாவூரே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தோம். லிஸ்ட்லேயே இல்லை தஞ்சாவூர். ஏன்னா சில கசப்பான சம்பவங்கள் வந்து நடந்து போக வேண்டாம்னு தோணிருச்சு. அதனால் தஞ்சாவூரை நினச்சாலே வெறுப்பாக இருக்குது எங்கள் அம்மா இல்லாததுனால. அதனால் போக வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் விதி என்னை அங்கே தான் வான்னு இழுக்குது. அதனால் கிளம்பிட்டோம் தஞ்சாவூருக்கு. பிளான்லேயே இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை, திடீர் பிளான். அதனால் விதி வான்னு இழுக்கல, நாங்கள் தான் போகிறோம். அங்கே சுழிச்சு விட்ருச்சு. அதனால் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம், இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிலாம் இருக்குது, உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஓகே, அடுத்த வீடியோவில் நான் வந்து ஜுவல்லரிஸ், நாங்கள் ஊருக்கெல்லாம் என்ன ஜுவல்லரிஸ் எடுத்துகிட்டு போகிறோம், எவ்வளோ மேக்கப் ஐட்டம் எடுத்துகிட்டு இல்லை இல்லை ஜுவல்லரி இல்லை. ஐயோ தப்பு தப்பாக பேசாதடி. சும்மா சும்மா ஃபேன்சி ஐட்டம், ஜுவல்லரிலாம் இல்லை எங்கள்கிட்ட. நீ வேற ஏண்டி வார்த்தையை விடுற? ஃபேன்சி ஐட்டம். ஆமாம், இந்த ஃபேன்சி ஐட்டம், இந்த கோல்டு கவரிங், இந்த பிளாஸ்டிக்கு, இந்த பித்தளை வளையல், அதை சொல்கிறாவ அவ வேற ஏண்டி. ஆமாம், ஜுவல்ஸ் எல்லாம் பேங்க்கில் வச்சாச்சு. இப்போ கூட பேங்க்கில் வச்சுட்டு அந்த காசு தான் எடுத்துட்டு செலவுக்கு, காருக்கு செலவு பண்ணது, ஊருக்கு போகிறது எல்லாமே. வளையல் பலியாயிடுச்சு. என் வளையல். ஆமாம், வளையல் அடகு வச்சுட்டு தான் போகிறோம். என்ன பண்ணுறது, நம்மலாம் இல்லாதப்பட்டவங்க. நம்ம நகை வாங்குறது அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தானே, நம்ம வசதியானவங்க கிடையாதுல்ல. அதனால் ஓகே, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். வண்டி பிடங்கில் நிற்கிது. சரி, டீசல் 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 பெட்ரோல்னே வருது. டீசல் வண்டிங்க, இனோவா கிறிஸ்டா. பெட்ரோல் வண்டி கிடையாது. இனோவா கிறிஸ்டா இல்லை, ஷிப்பு. இனோவா கிறிஸ்டா 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 கிறிஸ்டா. ஆச்சு பண்ணுறது அந்த பக்கம் வச்சுருக்காங்க. யாருமே இல்லையே. மம்மி நான் ஜுவல்லரிஸ் காமிக்கிறேன். பேர் என்ன? ஃபேன்சி 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 ஐட்டம் காமிக்கிறேன். இப்போவே வா. ஆமாம், அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ முடிச்சோன்னு. ஓகே ஓகே, அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக என்னோட. சரி ஓகே, பாய்ங்க. ஃபேன்சி ஐட்டம் பாய். மூணு போகுது.